புசி ஆனந்த் வந்து ஒரு பழைய எம்எல்ஏ. அவரும் ஓடி போயிட்டாருன்னா, அப்ப அடிச்சிருவியோ மொப்ப மவனே சிங்கண்டா அப்படிம்பாரு. அடி வாங்கணும்னு அடிச்சிருவியோ மொப்ப மவனே சிங்கண்டாம்பாரு. இப்படி அழுதுகிட்டே போவாரு. அப்ப அடி கொடுக்க கொடுக்க இது மாதிரி அழுதுகிட்டு அதுக்கப்புறம் வீரம் பேசல என்ன அர்த்தம் இருக்கு? அரெஸ்ட் பண்ணிடுவாங்களும் பயம் வந்தோடனே ஓடி ஒளியறதும், அடுத்து வந்து இது மாதிரி ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து வீரம் பேசுறதும், அது வந்து என்னுடைய ஆதரவாளர்கள் வந்து செருப்படுத்தி வீசினாங்கன்னு சொன்னாங்க. செருப்படுத்தி வீசப்பட்டது விஜய் பேச ஆரம்பிச்ச 4வது நிமிஷத்துல. என்னைய பற்றி அவர் பேசுனது அவர் பேச ஆரம்பிச்ச 7வது நிமிஷத்துல அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து பதில் இல்ல. புசி ஆனந்துடைய லாயர் வந்து இதுல போய் என்ன சொன்னாரு? இவங்கெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, திமுக திட்டமிட்டு சதி வெளியில அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. திமுக திட்டமிட்டு சதி செய்ய மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய பெயில் அப்ளிகேஷன் வந்து அவருடைய லாயர் என்ன சொன்னாரு? இது ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. இது வந்து தலைமை பண்பா? இது முதல்ல இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்களா இல்லையா? எப்படியாவது இந்த கூட்டணியில வந்து டிவிகேயை சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவங்க திமுகவை எதிர்க்கின்ற வாக்குகள் சிதறிவிடக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஆனா அதுல என்ன செய்ய போறாரு? இது வரைக்கும் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருந்தாரு. எடப்பாடி விட்டு கொடுக்க போறாரா? அல்லது விஜய் விட்டு கொடுக்க போறாரா? அல்லது விஜய் வந்து கொள்கை ரீதியான எதிரின்னு இது வரைக்கும் பிஜேபி சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பத்தி பேச வேண்டாமா? ஆனா இது எல்லாத்தையும் பேசும்போது இன்னொரு விஷயம் மனசுல வச்சுக்கணும். தான் கூட இருக்கிறது வந்து இடைஞ்சலா இருக்கும், டிவிக்கே சேர்றதுக்கு இடைஞ்சலா இருக்கும்னா அவங்க பிளெஸிங் கொடுத்து இவங்களை ஏடிஎம்கே அனுப்பி வச்சிருவாங்க. பிரம்மாண்டமான ஒரு கட்சி எங்க கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லி அம்மையார் வானதி அவர்கள் டிஎம்கே சொல்லிட்டாங்களா? பிரம்மாண்டமான கட்சி. ஒரு கட்சி பிரம்மாண்டமா இல்லைங்கிறது தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றி பெறதுங்கிற பொறுத்து தான். கூட்டம் வர்றது வந்து கவர்ச்சிக்காக கூட வரலாம். சிபிஐ வந்து ஒழுங்கா விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தாலுமே கூட சிபிஐ விசாரணை இருக்குன்னு சொல்லி விஜய் வந்து பயமுறுத்தலாமே. பயமுறுத்துறதுக்கு வழி இருக்கு. அந்த விஜய் இஸ் நாட் சீசன்டு பாலிட்டிஷியன். சீசன்டு பாலிட்டிஷியனா இருந்தா அவர் ஓடி போயிருப்பாரா? அந்த இடத்துல நின்றுப்பாரு கரூர்ல. இன்னைக்கு விஜய் வந்து ஒரு சிக்கலில் இருக்கிறார். அந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு பிஜேபி பக்கம் ஏற்கனவே போயிட்டாரு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம். வணக்கம். தலைமறைவாக இருந்தவர்கள் தாவேகாவினுடைய முன்னணி நிர்வாகிகள் தனிப்படை அமைத்து காவல்துறை தேடிக்கொண்டிருந்த நிலையில் இந்த வெர்டிக்டுக்கு பிறகு பலரும் வந்து பொதுவெளிக்கு வந்து தெரியக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக நிர்மல் குமார் அவர் வந்து நேற்று தினம் இரவு விஜய் அவர்களை சந்தித்த பிறகு வெளியில வந்து கார்ல உட்கார்ந்தபடியே பிரஸ்ஸை வந்து சந்திக்கிறாரு. அதே போல அவருடைய கட்சியினுடைய இன்னொரு முன்னணி நிர்வாகியா இருக்கக்கூடிய ஐஆர்எஸ் ஃபார்மர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நாளைக்கு பாருங்க வந்துருவாரு புசி ஆனந்த் அப்படின்ற மாதிரி அவரும் பேசுறாரு. இந்த ஒரு இடைக்கால ஒரு உத்தரவுக்கு பிறகு இவர்கள் எல்லாம் வந்து இப்போ பொதுவெளிக்கு வந்து ஒரு உயிர் வந்த மாதிரி வர்றதுங்கிறது இது என்ன மாதிரியான அணுகுமுறையா நீங்க பாக்குறீங்க? அதாவது முதல்ல அவங்க ஒளிஞ்சு தெரிஞ்சது வந்து ஒரு அரசியல் தலைமை பண்புக்கு ஏற்றது இல்லை. அவங்க நேர்கொண்டு வந்திருக்கணும். கலைஞரை வந்து அவருக்கு ஏறக்குறைய 90 வயது நெருங்குற சமயத்துல ஜெயலலிதா அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் லேட் 80s நினைக்கிறேன் அவர் வயசு. 2001 ஆமா. அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது பெரிய பிரச்சனையாச்சு. அதை எதிர்த்து அந்த வயசுல கலைஞர் வந்து போய் தர்ணா பண்ணார். அந்த வயசுல போய் தர்ணா பண்ணார். அவர் வந்து எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தார். அரசியல்வாதிகள் எல்லாருமே அப்படித்தான் இருக்கணும். ஆனா பல பேர் அப்படி இருக்கிறது இல்லை. அப்புறம் இவங்க இன்னும் அரசியல்வாதிங்கிற குவாலிஃபிகேஷன் வர்றதுக்கே இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். புசி ஆனந்த் வந்து ஒரு பழைய எம்எல்ஏ. அவரும் ஓடி போயிட்டாருன்னா அப்ப சரி அவர் ஓடி போயிட்டாரு, நிர்மல்குமார் ஓடி போயிட்டாரு. நான் கேட்கிறேன், இந்த கேஸ்ல வழக்குல சம்பந்தமே இல்லாத இந்த கட்சியுடைய இது கடைநிலை தலைவர்கள்லாம் யாராவது இது வரைக்கும் வெளியில போய் பேசினாங்களா? மக்களை போய் பார்த்தாங்களா? அப்ப இது எதை காட்டுது? அவங்களுக்கு ஏன் அந்த ஃபியர் சைக்காசிஸ்? எதனால? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்ததா? அப்படித்தான் நம்ம முடிவு போறணும். அந்த காலத்துல வந்து எம். சுப்புலட்சுமி நடிச்ச படத்துல வந்து இவர் டி.எஸ். சொர்ராஜும் என்.எஸ். கிருஷ்ணனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. டி.எஸ். சொர்ராஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. அடிச்சிருவியோ மொப்ப மவனே சிங்கண்டா அப்படிம்பாரு. அடி வாங்கணும்னு அடிச்சிருவியோ மொப்ப மவனே சிங்கண்டாம்பாரு. இப்படி அழுதுகிட்டே போவாரு. அப்ப அடி கொடுக்க கொடுக்க இது மாதிரி அழுதுகிட்டு அதுக்கப்புறம் வீரம் பேசல என்ன அர்த்தம் இருக்கு? அரெஸ்ட் பண்ணிடுவாங்களும் பயம் வந்தோன்னு ஓடி ஒளியறதும், அடுத்து வந்து இது மாதிரி ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து வீரம் பேசுறதும், அது வந்து தன்னளவுல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க பண்ணாங்கிறத பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமில்லை. ஆனால் அது அரசியல் தலைமை பண்பு உள்ளவர்கள் அல்ல
அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக காட்டுது. அதில் சந்தேகம் இல்லை. கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் ஆகிவிட்டன. நெருக்கி 16, 17 நாட்கள் வந்து கடந்து விட்டன. உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்ததுக்கு பிறகு இவர்கள் பொதுவெளிக்கு வர்றது, பொதுவெளிக்கு வர்றதோடு மட்டுமில்லாமல் ஒரு கடுமையான ஒரு அரசியல் ரீதியான விமர்சனத்தை அது உச்சநீதிமன்றத்தில உரிய அஃபிடவிட் கூட தாக்கல் செஞ்சாங்களான்னு தெரியல இந்த விமர்சனத்துக்கெல்லாம். ஆனா பொது வெளியில கடுமையாக்கிறாங்க. நேற்று நிர்மல்குமார் அவர்கள் கூறுகிறார், பிறல் சாட்சி வந்து இந்த 2 விவகாரம் அந்த சிபிஐ பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் வந்து சிபிஐ கோரியதாக அந்த விவகாரம் நேற்று தினம் அது உச்சநீதிமன்றத்தில் அவங்க போய் இந்த மாதிரி சொன்னாங்க. அது சம்பந்தமாக நிர்மல்குமார் அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர் கூறுகிறார், இதெல்லாம் வந்து கரூர் மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கிலே பிறல் சாட்சிகள் வந்து கொண்டு வந்தவர். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் அவர் ஈஸியா ஒரு பிறல் சாட்சி ஆக்கிடுவாரு. அவருக்கெல்லாம் இது கை வந்த கலை அப்படின்ற மாதிரின்னு பொலிட்டிக்கலா வந்து அவர் வந்து பயங்கரமா அட்டாக் பண்றத இந்த சமயத்துல அட்டாக் பண்றத நம்மளால பார்க்க முடியாது. இது எப்படி சார் பாக்குறீங்க? செந்தில் பாலாஜியை முன்னிறுத்தி இவங்க தங்களுடைய தப்புக்களை எல்லாம் மறைக்க பார்க்குறாங்க. செந்தில் பாலாஜி வந்து அவர் மேலே சில வழக்குகள் இருக்கு. அந்த வழக்கை அவர் சந்திக்கணும். வழக்கு வந்து தீர்ப்பு வரும். என்ன தீர்ப்பு வருதோ அந்த தீர்ப்பை வந்து அவர் எதிர்நோக்கணும். அதில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் செந்தில் பாலாஜி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். என்னுடைய ஆதரவாளர்கள் வந்து செருப்படுத்தி வீசினாங்கன்னு சொன்னாங்க. செருப்படுத்தி வீசப்பட்டது விஜய் பேச ஆரம்பிச்ச 4வது நிமிஷத்துல. என்னைய பற்றி அவர் பேசுனது அவர் பேச ஆரம்பிச்ச 7வது நிமிஷத்துல அப்படின்னு சொன்னார். இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து பதில் இல்லை. இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். புஷி ஆனந்துடைய லாயர் வந்து இதுல போய் என்ன சொன்னார்? இவங்கெல்லாம் நீங்க சொல்றாங்கல்ல, திமுக திட்டமிட்டு சதி வெளியில அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. திமுக திட்டமிட்டு சதி செய்ய மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய பெயில் அப்ளிகேஷன் வந்து அவருடைய லாயர் என்ன சொன்னாரு? இது ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. இதுக்கு பிடிச்சி இது மாதிரி வந்து அதை தவிர இதுக்கெல்லாம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துற பொறுப்பெல்லாம் மாவட்ட செயலாளருக்கு தாங்க உண்டு. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து தலைமை பண்பா? இது முதல்ல இது ஒரு ஆக்சிடென்ட் சொன்னாங்களா இல்லையா? அப்போ கோர்ட்ல வந்து அப்படி மண்டியிட்டு தண்டனிட்டு பேசுறதும், வெளியில வந்து ரொம்ப வீராவேசமா பேசுறதும் கைப்புள்ள அரசியல்லாம் பண்ணக்கூடாது. அசிங்கமா இருக்கு. இதை இவர் மட்டும் இதே பாணி செய்யல. ஆதவ அர்ஜுனா அவர்கள். அவரும் வந்து இவ்வளவு காலம் மௌனம் தான் காத்துட்டு இருந்தாரு. இடையில ஒரு 2 நிமிஷம் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அப்போ நாங்க ரொம்ப மனக்குமறல்ல வந்து ரொம்ப மன வேதனையில இருக்கோம். 16வது நாள் காரியம் முடியட்டும். அதுக்கப்புறம் நாங்க வந்து வெளிப்பட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினவரு. உச்ச நீதிமன்றத்திலே இந்த இடைக்கால உத்தரவுக்கு பிறகு அவர் வளாகத்திலேயே ஒரு பிரஸ் மீட்டை வந்து நடத்துறாரு. அதுல சந்திக்கிறாரு. வெர்டிக்ட் பத்தி கூட அவர் பெருசா பேசல. மாறாக அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனத்தை கரூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை மீதும், அரசு மீதும், குறிப்பாக அந்த மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் கடுமையான விமர்சனத்தை அவரும் முன்வைக்கிறார். ஒரு படி மேலே போய் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். எப்படி வந்து கடந்த காலத்திலே மதுரையில ஒரு அழகிரி கேங்குன்னு சொல்லுவாங்க. அழகிரின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர் வந்து எப்படி உள்ள நுழைய முடியாது, காலை வெட்டிருவோம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப அவர் அட்ரஸே இல்லாம போயிட்டாரு. அது போலத்தான் உள்ளூர் காவல்துறையை கரூர் மாவட்டத்தினுடைய உள்ளூர் காவல்துறையை ஒரு எக்ஸ் மினிஸ்டர் கையில வச்சுட்டு இருக்கிறாரு. அவரு இது இது வந்து அவரு தான் வந்து டாமினேட் பண்றாரு அந்த மாவட்டத்த. வரக்கூடிய காலங்கள்ல நாங்க அவர காணாம போக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற வாசல்ல சவால் விடும் தொனியில இவ்வளவு காலம் எதுவுமே பேசாத ஒரு நபர், இந்த இடைக்கால உத்தரவுக்கு பிறகு கடுமையான சார்ஜ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அவரும் முன்வைக்கிறார். அதன் பிறகு வந்து அண்ணாமலை அவர்களும் பிரஸ் மீட் கொடுத்திருந்தார். அவரும் கடுமையான ஒரு விமர்சனத்தை பொலிட்டிக்கல் ரீதியாக வைக்கிறார். இந்த பாஜக, ஆதவ அர்ஜுனா, தாவேகா தரப்பு இவங்களுடைய இந்த வாய்ஸ் எல்லாம் ஒண்ணு போல இருக்கே இந்த விவகாரத்துல. ஆமா. நான் ஏடிஎம்கேயும் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி அமைக்கிறதுக்கு. ஏன்னா அது கூட்டு பிணியா இருக்கு இன்னைக்கு வரைக்கும். தொண்டர்கள் மத்தியில் உள்ள தொந்தரவு, அரசு 2ஆம் கட்சி 2ஆம் மட்ட தலைவர். இதில் வந்து மெட்ராஸில் வந்து இவங்க சென்னையில் வந்து இவங்க பிஜேபி எத்தனை சீட்டு கேட்குறாங்க, அத்தனை சீட்டு கொடுக்கறதுக்கு இவங்க ரெடி. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்குள்ள. அப்போ இது எல்லாமே மக்கள் மத்தியில் இவரும் சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, 1.5 மணி நேரம் மீட்டிங் நடக்கும், 2.5 மணி நேரம் மீட்டிங் நடக்கும், பேச வேண்டிய ஆள் வரவே மாட்டார். ஆனால் 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் தலையை நீட்டி எங்கள் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் வருவார் வந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாருமாங்க. அது மாதிரி இவர் எடப்பாடி வந்து எங்களுக்கு கூட்டணி கட்சி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் வரல. இப்போ டிவிக்கே வரலாம் அப்படின்னு அவரே கொடி பறக்குது பாருங்கன்னு சொல்லி பேசக்கூடிய நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. அப்போ இவங்களுக்கு இடையில எப்படியாவது ஒரு கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி பிஜேபி வந்து கடுமையாக முயற்சி பண்ணாங்க. டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது. இப்போ செந்தில் பாலாஜியை பற்றி அவங்க அட்டாக் பண்ணாங்க. இதெல்லாம் பற்றி ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ். பாலிட்டிக்ஸில் இது மாதிரி ஒரு சில ஒரு லெவல் இருக்கணும் பண்புல அப்படின்னு சொல்லி இருந்தால் அது நல்லா இருக்கும். ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லி போனால் அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு?
அவங்களுடைய தனிப்பட்ட பண்பு நலன்களை அது வெளிப்படுத்துதுங்கிற அளவு தான். இது திமுக காரங்களையும் இந்த மாதிரி குறை சொல்லலாம், அதிமுக காரங்களையும் குறை சொல்லலாம். பொதுவா வந்து அரசியல் பண்புங்கிறது குறைஞ்சுதான் போயிருக்கு. இதுல அறநிலையத்துறை இதுல இருந்து கல்லூரி கட்டடத்துக்கு வந்து பில்டிங்க்கு பணம் கொடுத்தா அதை எதிர்த்து இவர் பேசுறார். முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர். இப்ப இவங்க அது மட்டும் இல்ல, கோர்ட்ல போய் சொல்றாங்க. கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க எப்படி கல்யாண மண்டபம் எல்லாம் கட்டலாம், அந்த பணத்தை வந்து அதுக்காக தான் செலவழிக்கணும், கோயிலுக்காக தான் செலவழிக்கணும். கோயில், இறைவன் எதுக்கு இருக்காரு? இறைவன் மக்களுக்காக இருக்கிறாரு. அப்ப மக்களுக்காகன்னு சொல்லி நீங்க அந்த அந்த கல்யாண மண்டபத்துல மத்த கல்யாண மண்டபத்தை போல 3 மடங்கு சார்ஜ் பண்ணா, அல்லது மத்த கல்யாண மண்டபம் அளவுக்கு சார்ஜ் பண்ணா நீங்க அப்ஜெக்ட் பண்ணலாம். ஆனா அதை விட்டு ஏழை எளியவர்களுக்கு ஒரு நல்ல கல்யாண மண்டபம் வேணுங்கிறனால நாங்க நல்ல வசதியான கல்யாண மண்டபம் ரொம்ப குறைஞ்சவர்களுக்கு கொடுக்க போறோம்னு சொன்னா அது வந்து பாராட்ட தகுந்தது. இறைவனுக்குன்னு கொடுத்த பணம் இறைவனால் நேசிக்கப்படுகின்ற மக்களுக்காக போய் சேர்றது. இவங்க எல்லாத்தையும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படியாவது இந்த கூட்டணியில வந்து டிவிக்கே சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவங்க திமுகவை எதிர்க்கின்ற வாக்குகள் சிதறிவிடக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஆனா அதுல என்ன செய்ய போறாரு? இது வரைக்கும் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருந்தாரு. எடப்பாடி விட்டு கொடுக்க போறாரா, அல்லது விஜய் விட்டு கொடுக்க போறாரா, அல்லது விஜய் வந்து கொள்கை ரீதியான எதிரின்னு இது வரைக்கும் பிஜேபி சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப கொள்கை சரியா, இதெல்லாம் பத்தி பேச வேண்டாமா? ஆனா இது எல்லாத்தையும் பேசும்போது இன்னொரு விஷயம் மனசுல வச்சுக்கணும். இந்த திரைப்பட நடிகர்களுக்கு என்று ஒரு குருட்டுத்தனமான வெறியுள்ள ஒரு கூட்டம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறதுங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அது படித்த இளைஞர்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள் எல்லாம், உங்களுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கு விஜயுடைய பாட்டில் சேர்றதுக்கு. இது வந்து அரசியல் உரிமை உங்களுக்கு. ஆனா உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க உங்க தலைவர்கிட்ட கேளுங்க. நீங்க அவங்களெல்லாம் எதுக்குறதெல்லாம் சரி, எங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? கான்கிரீட் ஸ்டெப்ஸ் ஃபார் அவர் டெவலப்மெண்ட். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் சும்மா 19 பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிஎம் அங்கிள்னு பேசுறதுனால வந்து நாங்க கைதட்டுவோம், எங்களுக்கு நல்லா குஷியா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு அதனால என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் நீங்க பேசுங்கன்னு சொல்லி கேட்கிற அளவுக்காவது, கேட்கிற மட்டுமாவது அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இது என்னுடைய நலனை பற்றியதல்ல, என்னுடைய தலைமுறையுடைய நலனை பற்றியதல்ல. நீங்கள் எதிர்காலம், தமிழகத்தின் எதிர்காலம், உங்களுடைய நலன் தான் தமிழகத்தின் நலன். அதனால நீங்க தான் இந்த கேள்வி கேட்கணும். இதை தவிர சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா எதிர்கட்சிகள் ஓரணியாக திரள வேண்டும் அப்படின்னு பாஜக ஆசைப்படுறது உண்மை. ஒரு கட்டத்துல தான் கூட இருக்கிறது வந்து இடைஞ்சலா இருக்கும், டிவிக்கே சேர்றதுக்கு இடைஞ்சலா இருக்கும்னா அவங்க பிளெஸிங் கொடுத்து இவங்களை ஏடிஎம்கே அனுப்பி வச்சிருவாங்க. நான் ஆரம்பத்திலிருந்து இதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுடைய எய்ம் வந்து இந்த 2026 ஆட்சியை பிடிக்கிறது இல்லை. இரட்டை இலக்கில் வந்து எம்எல்ஏ வந்துட்டு அவங்களுக்கு அது பெரிய விஷயம். அதனால அப்படி வரலனாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா டிஎம்கே அரசாங்கம் போயிருச்சுன்னா வேற எந்த அரசாங்கம் வந்தாலும் அது அவங்களுடைய அரசாங்கம் தானே. ஓகே, அதனால சார் இப்போ சிபிஐ விசாரணை சம்பந்தமாக கடந்த காலத்துல வந்து திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், அதே போல விஜய் அவர்களே கூறியிருந்தார். அஜித்குமாருடைய அந்த சிபிஐ வந்து கொண்டு போன அந்த விவகாரத்துல வந்து இதே ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சிபிஐ தானே அப்படின்னு சொல்லி அவரே கடந்த காலத்துல பேசியிருக்கிறாரு. அவங்களுடைய பெட்டிஷன்ல சிபிஐ கேட்டு அவங்க பிரேயர் வைக்கவே இல்லை. அவங்க கேட்டது ரிட்டையர்டு ஜட்ஜினுடைய கமிஷன் தான் வேணும் எங்களுக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாகவும் இருந்துச்சு. இது அப்பட்டமா இப்ப அவங்களுடைய கொள்கைக்கு முரணான ஒரு சிபிஐ விசாரணை உத்தரவிட்டிருக்கும் பொழுது, ஒரு ஓரலாக கூட அவங்க வந்து அப்போஸ் பண்ணாததுக்கான காரணம் என்ன? அப்போ இது அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? இது வந்து அரசியல் ரீதியாவும் பார்க்க வேண்டியது இருக்கா? இப்ப சிபிஐக்கு போயிடுச்சுன்னா, அப்ப முழுக்க முழுக்க விஜய் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு. பாஜக பின்னிய வலையில் அவர் விழுந்து விட்டார் என்கிற ஒரு கருத்தெல்லாம் சொல்லப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு நேர்மையாக விசாரணை நடத்தப்பட்டது என்றால் விஜய் மேல வந்து சில மிக முக்கியமான கேள்விகள் எழும். நான் இன்னொரு இதுல விவாதத்தில் சொல்லியிருந்தேன், எந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கம்பெனிலேருந்து இவர் வந்து ஹையர் பண்ணியிருந்தாரோ அந்த கம்பெனியுடைய பேரை சொல்லி நான் சொன்னேன். அங்கே இவங்க வந்து ஃப்ளைட் வந்து இதுலேருந்து சென்னையிலேருந்து கிளம்புறது 8:30 மணிக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நாமக்கல்ல மீட்டிங் 8:30 மணிக்குன்னு நினைக்கிறேன் இவங்க சொன்னது. அப்போ சென்னையிலேருந்து கிளம்புறது 8:30 மணிக்குன்னா நாமக்கலுக்கு லேட்டாக போகணும்னு தீர்மானிச்சிருக்கிறார். அதே மாதிரி இங்கே வந்து 3 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்திருக்கு, லேட்டாக போகணும்னு தீர்மானிச்சிருக்காரு. ஏன்னா திரும்ப போகிற ஃப்ளைட் வந்து இவர் வந்து 9 மணிக்குன்னு புக் பண்ணியிருக்காரு, முதல் புக்கிங். அதுக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணி 10 மணிக்குன்னு புக் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேள்விகள் எழும். அதுக்கப்புறம் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு, அங்கே நிறைய கேமரா பொருத்தப்பட்டிருந்தது அந்த வேன்ல, அது அத்தனை ட்ரோன் ஏன் பறந்தது, அந்த காட்சிகள்லாம் ஏதாவது திரைப்படத்திற்காக பயன்படுத்தப்பட்டனவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கேள்விகளெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த கேள்விகள் விஜய் மேலே எழுப்பப்படும். இப்போ இவங்க நினைக்கிற மாதிரி பூசி மெழுக மாட்டாங்க சிபிஐ. இப்போ சிபிஐ கேஸ் போச்சு, இவருக்கு தனக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் வேணும்னு நினைச்சாங்கன்னா கூட இவங்க பிஜேபி இந்த கேஸை ஒழுங்கா நடத்தி பிஜேபி விஜயை சிக்கலை மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே காம்ப்ரமைஸ் பேசணும்னு நினைப்பாங்க. இப்ப கேஸ் ஒழுங்கா நடக்கும் பொழுது விஜய்க்கு வந்து சிக்கல் வரும். அதுக்கப்புறம்
பொதுவாக சில பேர் நினைக்கிறாங்க சிபிஐ வந்து கம்ப்ளீட்டாக வந்து தப்பு பண்ணிடுவாங்க, ஸ்டேட் போலீஸ் வந்து தப்பு பண்ணிடுவாங்கன்னு. எல்லாருக்கும் ஒன்று தெரியணும், ஆன் ரெக்கார்டு வந்து காவல்துறையோ நிர்வாகத்துறையோ தங்கள் மேலே பழி வர்ற மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆன் ரெக்கார்டு பழி வர்ற மாதிரி இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் அரசு மாறும்போது அவங்க மாட்டிக்குவாங்க. இந்த சுடுகாட்டு ஊழல் இதெல்லாம் நடந்தபோது நான் வந்து இதில் பெர்சனலில் இருந்தேன். பெர்சனலில் இருந்தபோது சிபிஐ வந்து எங்களுக்கு கீழே இருந்தது. 1.5 வருஷம் சிபிஐ வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. நான் அமைச்சருடைய தனிச் செயலாளராக இருந்தேன். அந்நியாரம் ஒரு அதிகாரி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி, அவருக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் அக்கௌண்ட்டில் பணம் போயிட்டு அதுக்கப்புறம் பணம் வந்து இன்னொருத்தருக்கு போயிருக்கு. இது வந்து எங்களுக்கு ஸ்பஷ்டமாக தெரியுது. ஏன்னா அக்கௌண்ட்டில் பணம் போனதை யாராலேயே மறுக்க முடியுமா? அப்போ அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் என்கிட்ட வந்து, சார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா சார், அப்படிலாம் பணம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது சார். நான் சொன்னேன், எல்லாம் சரிங்க, அவர் அக்கௌண்ட்டில் எப்படி பணம் போச்சு? பாருங்க, ஒரு ரெக்கார்டட் எவிடன்ஸ் தனக்கு எதிராக உருவாகிறதுக்கு அவரே காரணமாயிட்டார். அதனால யாருமே அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. அதனால இங்க வந்து தவறுகள் நடந்துன்னு சொன்னா அந்த தவறுகள் சுட்டி காட்டப்படும், அதற்கான ஆதாரங்கள் இருக்கும். ஆனால் இந்த வழக்கை எப்ப எடுக்கிறது, எப்ப எடுக்காம இருக்கிறது, எப்ப வந்து வேகமா நடத்துறது, எப்ப வேகமா நடத்தாம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதிகாரிகள் பண்ண முடியும். மேல உள்ளவங்களுடைய உத்தரவுப்படி அதை யாரும் குறை சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு சிபிஐக்கு இன்னைக்கு வந்து 158 கேஸ் இருக்கு. இந்த ஒரு கேஸ் தான் முக்கியமா சார், அதனால நான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, எனக்கு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கிடைக்கல அப்படின்னு சொன்னா எந்த கோர்ட்டும் யாரையும் பனிஷ் பண்ணாது. அதனால அப்படிப்பட்ட சித்து வித்தைகள் பண்ண முடியும். ஸ்டேட் போலீஸும் பண்ண முடியும், சிபிஐயும் பண்ண முடியும், யார் வேணாலும் பண்ண முடியும். என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்துதான் பார்க்கணும். ஆனால் சில பேர் நினைக்கிற மாதிரி சிபிஐ வேணே தப்பு தவறுமா பண்ணுவாங்க, வேணே பொய் சாட்சி கொண்டு வருவாங்க, அப்படின்னு கொண்டு வர மாட்டாங்க. இறுதியான ஒரே ஒரு விவகாரம் சார். இப்போ கடந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம், இதே சிபிஐ வைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை முந்தைய ஆண்ட நடுவண் அரசு, காங்கிரஸ் அரசு எப்படியெல்லாம் 2G என்ற விவகாரத்தை கொண்டு சென்று ராசா அவர்களை வந்து அ பல ஆண்டுகள் வந்து திகார் ஜெயில்ல அடைச்சு, இது மாரி அவர் சேலஞ்ச் பண்ணி அவர் தன்னை வந்து இப்போது வந்து நிரபராதி என்று நீதிமன்றத்தால் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மேல்முறையீடும் இப்ப தற்போது இருக்கிறது. இன்னும் அவருக்கு அந்த நெருக்கடிகள் வந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதுபோல ஒரு சினாரியோ இப்போது வந்து இப்ப சிபிஐ வழக்கு எடுத்திருக்கிறது என்றால், விஜயை அது அது ஒரு த்ரெட்டன் கருவியாக பயன்படுத்தி கூட்டணிக்கு கூட அவர்கள் நீங்கள் சொல்வது போல இழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து நிச்சயமா ஒரு விஜய்க்கு ஒரு நெருக்கடியாக ட்ரம்ப் துருப்புச் சீட்டாக பாஜக பயன்படுத்தும் என்கிற ஒரு கருத்து கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த தீர்ப்புக்கு பிறகு அம்மையார் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் ஒரு கருத்தை பிரஸ் மீட்ல தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களோட கூட்டணி வரப்போகுது அப்படின்றாங்க. அப்ப எல்லாம் பிரஸ் காரங்கலாம் கேட்கறாங்க, நீங்க யார வந்து மீன் பண்ணி சொல்றீங்க? டிவிகேவ சொல்றீங்களா? விஜய்வ சொல்றீங்களா? அது உங்க எண்ணத்துக்கே நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி, நான் பிரம்மாண்டமான ஒரு கட்சி எங்க கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லி அம்மையார் வானதி அவர்கள் பிரஸ் மீட் நேத்து கொடுத்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது. உங்களுடைய நிறைவான கருத்து. வானதி ஒரு டிஎம்கே சொல்லிட்டாங்களா? பிரம்மாண்டமான கட்சி. ஒரு கட்சி பிரம்மாண்டமா இல்லைங்கிறது தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றி பெறுறதுங்கிறத பொறுத்து தான். கூட்டம் வர்றது வந்து கவர்ச்சிக்காக கூட வரலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த 2G ஸ்கேம், அதுலேயே பாருங்க, நான் சொன்னது வந்து ஜஸ்டிஃபை ஆகுது. இவர் வந்து சிஏஜி சொன்னது என்னன்னா, வினோத்ராய் என்ன சொன்னார்னா, 1,70,76,000 கோடி அளவிற்கு ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது மேக்சிமம். சிபிஐ கேஸ் போட்டதே 30,000 கோடி தான் போட்டாங்க, 1,76,000 கோடின்னு போடல. அப்ப சிபிஐ வந்து யாரு என்ன சொன்னாலுமே இதுல எந்த அளவிற்கு பாசிபிலிட்டி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து தான் கேஸ் போடுவாங்க. இந்த கேஸ் தோத்ததுக்கு, 2G ஸ்கீம் கேஸ் தோத்ததுக்கு காரணம் என்னன்னு ஜட்ஜி என்ன சொன்னாரு? அட பாவிகளா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நான் வந்து அதிக நாள் வெளியில போலையே, உட்கார்ந்துருந்தேனே, யாராவது இங்க வந்து சாட்சி சரியாக சொன்னீங்களா? அப்ப சாட்சிகள் சரிவர அமைக்கப்படாத காரணத்தினால் ஒரு வழக்கு தோற்றுருந்தா இவர் சொன்னார், நீதிபதி சொன்னார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேஸ்ல வந்து இவங்க என்ன செய்வாங்க? இப்ப இந்த கேஸை வச்சு சிபிஐ வந்து ஒழுங்கா விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தாலுமே கூட, சிபிஐ விசாரணை இருக்குன்னு சொல்லி விஜய் வந்து பயமுறுத்தலாமே. பயமுறுத்துறதுக்கு வழி இருக்கு. அண்ட் விஜய் இஸ் நாட் சீசன்டு பாலிட்டிஷியன். சீசன்டு பாலிட்டிஷியனா இருந்தா அவர் ஓடி போயிருப்பாரா? அந்த இடத்துல நின்றுப்பாரு, கரூர்ல நின்று அந்த அந்த மக்களை மட்டும் அன்னைக்கு போய் பார்த்திருந்தாருன்னா இன்னைக்கு அவருடைய ஸ்டாண்டிங் எவ்வளவு மேல போயிருந்திருக்கும். அவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததுக்கு யாரும் இல்லை. மேடையில் பேசலாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க. இந்த 41 பேர் செத்ததுக்கு எப்படி என்ன சொல்லணும், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்க யாரும் இல்லை. அந்த இதுல அதிர்ச்சியில போயிட்டார். அப்ப அப்படி போற ஒரு மன வலிமை இல்லாத ஒரு மனிதரை நிச்சயமாக பயமுறுத்தலாம். அப்படி பயமுறுத்துவாங்களா? சிபிஐ பயமுறுத்தாது. சிபிஐ பாட்டுக்கு ஒரு வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கும். சிபிஐ அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் பயமுறுத்தலாமே, இல்லைங்களா? அதனால இப்போ இது வந்து இன்னைக்கு விஜய் வந்து ஒரு சிக்கலில் இருக்கிறார். அந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு பிஜேபி பக்கம் ஏற்கனவே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கு. ஏன்னா டிவிகேக்கு அப்பியரான லாயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 3 பேருமே வந்து
இவங்களோட பிஜேபி கூட அல்லது ஆர்எஸ்எஸ் அமைப்பு கூட தொடர்புடையவர்கள். இப்போ அதனால வந்து அவங்க வந்து இவர் ஆர்எஸ்எஸ் குள்ள இழுத்துட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்ல வரல. அவங்களுக்கு தனிப்பட்ட நம்பிக்கை என்ன இருந்தாலும் எந்த விதமான வழக்கையும் எந்த லாயர் வந்து ஏத்துக்க முடியும். ஆனா இவர் சொன்னாரு சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பிடியில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய கை குழந்தை ஆகிவிட்டீர்களா? அதனால இப்ப சிபிஐ பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். காலம்தான் அதற்கு பதில் சொல்லும். நிச்சயமா சார். இந்த கரூர் ஸ்டாம்பீட் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்த இந்த இன்டரிம் ஆர்டர், அதை தொடர்ந்து பின்னப்படக்கூடிய பின்னணி அரசியல், இது சார்ந்த உங்களுடைய அனுபவம் சார்ந்த உங்களுடைய விவகாரத்தையும், அதேபோல உங்களுடைய டீட்டெயில்டு அனாலிசிஸையும் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம் மிஸ்டர். வணக்கம்.